அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முன்பே டயானா அப்படிங்கிற தமிழ் படம் ஜூலை 17ஆம் தேதி இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல ரொம்பவே ஃபேமஸான ஹிட் படங்களை கொடுத்த டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷன் பண்ணியிருக்க த ஆடிசி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி இந்த வாரம் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூலை 17ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபேரமேன் டாம் ஆலன் அவர்களும் ஜிண்டாயா அவர்களுமே முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுடைய படங்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் அவருடைய படத்துடைய மேக்கிங்காகவே அவருடைய படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். கண்டிப்பாக இந்த ஆடிசி அப்படிங்கிற படமும் நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடிகர் அருள்நிதி ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் அருள் ஒன் அப்படிங்கிற இந்த படம் ஜூலை 17ஆம் தேதி இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நடிகை சமந்தா நடிப்பில் ரிலீஸ் ஆன மே இந்தி பங்காரம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழில் எங்கள் தங்கம் அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெடி ஆர் நாட் டூ அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஜூலை 17ஆம் தேதி இந்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த டெவில் அப்படிங்கிற தெலுங்கு படம் G5 ஓடிடியில் மே 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாபு ஹீரோ நடிச்சிருக்க சனாதனம் PO அப்படிங்கிற தமிழ் படம் ஜூலை 17ஆம் தேதி சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெதரிங் ஹைட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லக்கி அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஆப்பிள் டிவி ஓடிடியில் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஹாக் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 17ஆம் தேதி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசையர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 17ஆம் தேதி இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 23,000 லிவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 17ஆம் தேதி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13 நாட்கள் 13 இரவு அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூலை 17ஆம் தேதி புக் மை ஷோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெசர்ட் வாரியர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் லயன் கேட் பிளே ஓடிடியில் ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்சாஸ் சைன்சா அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் லயன் கேட் பிளே ஓடிடியில் ஜூலை 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்டாப்பர் ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 17ஆம் தேதி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீ பிஃபோர் மீ அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 16ஆம் தேதி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஈஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 17ஆம் தேதி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த மேப் ஆஃப் லாங்கிங் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 17 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைன் ஸ்மோக்கிங் கேட் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸ் இப்போ தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கிரன்ச்சி ரோல் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித் யூ அப்படிங்கிற ஒரு லவ் ரொமான்டிக் ட்ராமா அனிமி சீரிஸ் இப்போ தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கிரன்ச்சி ரோல் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.